அனைவருக்கும் வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல இந்த அரசு தேவையே இல்லாம ஒரு வழக்க போட்டு இப்போ சட்டத்துக்கு புறம்பாக சிறையில் அடைச்சு வச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் இப்போ இந்த இஷ்யூவை இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மனிதர் பேசு பொருளா மாத்திருக்காரு. புரட்சி தமிழகம் பரையர் பேரவை பிரசிடென்ட் மிஸ்டர் ஏர்போர்ட் தனபால் மூர்த்தி வாஸ் அசால்ட்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆபீஸ். ரமேஷ் கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு தமிழர் இதை இப்போ உலகம் அறியக்கூடிய ஒரு பிரச்சனையா மாத்திருக்காரு. எப்படி அப்படின்னா, ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் அந்த தலைமையகத்துல அந்த கூட்டம், அந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது இப்போ செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுல பல சம்பந்தமான இந்த விவாதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பெண்கள் உரிமை, இல்ல குழந்தைகள் உரிமை, பல ஆணையங்கள் அப்படிங்கிறது அதுக்கு கீழே இயங்குது. அது சம்பந்தமான விவாதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுல மனித உரிமை ஆணையம் அவங்க சம்பந்தமான விவாதங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, எங்கெங்க உலகத்துல மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா இருக்கக்கூடியவங்க இந்த பிரச்சனை எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுவாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் சார்பாகவும் அந்த கூட்டத்துல பிரதிநிதிகள் அப்படிங்கிறது கலந்து இருப்பாங்க. இந்தியா சார்பில் இருந்தும் கலந்துப்பாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய இந்த ரமேஷ் கோவிந்தசாமி இந்த இஷ்யூ எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு சர்வதேச தமிழர் உரிமைகள் மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெனீவாவில் ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு. இவரு மனித உரிமை ஒரு செயல்பாட்டாளர். சோ இவரு அங்க பேசுறப்போ இந்த கூட்டத்துல மனித உரிமை ஆணைய அதோட தலைவர், அங்க இருக்கக்கூடிய பல நாடுகளை சேர்ந்த செயல்பாட்டாளர்கள், பல நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாருமே அங்க இருக்கிறப்போ என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 2025 6வது மாசம் இந்த இஷ்யூ பத்தி நான் ஆல்ரெடி இங்க எடுத்து பேசியிருந்தேன். அதாவது தமிழ்நாட்டுல இந்த அதாவது பட்டியலின சமூக மக்கள் இருப்பாங்கல்ல, சோ அந்த மக்களுக்கு எதிராக, குறிப்பா தலித் மக்களுக்கு எதிராக இங்க ஒரு பெரிய இது அப்படிங்கிறது, சதி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் இங்க கொலை செய்யப்பட்டார்ல, சோ அவருடைய புகைப்படம், அது போக ஜெகன் மூர்த்தியார் கைது செய்யப்பட்டார்ல அவருடைய புகைப்படம், அடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி, 3 புகைப்படத்தையும் வச்சு இவங்க 3 பேரும் இங்க அடுத்த கட்ட தலைவரா வளர்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எதிராக பெரிய சதி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. ஜெகன் மூர்த்தியார் மேல ஒரு வழக்கு அப்படிங்கிறது தேவையில்லாம போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் பேசுறாரு. அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல இத மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த 3 மாசத்துக்கு முன்னாடியே அவர் பேசியிருக்காரு. சோ அந்த நபர் இத மாதிரி நான் 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இத மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல தேவையே இல்லாம இந்த அரசு குண்டாஸ் போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவரு அங்க மனித உரிமை ஆணைய அந்த நபர்கள் முன்னாடி, அந்த கூட்டத்து முன்னாடி பேசின விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது ஒரு அரச பயங்கரவாதம். ஒரு காரணமும் இல்லாம என்ன வழக்குன்னு கூட இன்னும் தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணாம சட்டத்துக்கு புறம்பாக அவர் மேல குண்டாஸ் போட்டு, அவர் மேல வழக்கு போட்டதே தப்பு. ஆனா இப்ப குண்டாஸ் போட்டு எந்த வழக்குல குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு இந்த அரசால இன்னும் நீதிமன்றத்துல சொல்ல முடியல. சோ அந்த நேரத்துல இப்ப குண்டாஸ்ல ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விஷயம், இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயம், இது தாண்டி தமிழ்நாட்டுல பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாம் நடக்குது, இதுக்கு முன்னாடி எந்தெந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ யுனைடெட் நேஷனல் அந்த மனித உரிமை அந்த ஆணையத்திலேயே ஒரு பேசு பொருளா எடுத்து பெருசா பேசப்பட்டிருக்கு. பெரிய அளவுல விரிவா அங்க விவாதம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இதனால என்னப்பா நடக்கும்? இங்க ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக குண்டாஸ் போடப்பட்டு சிறையில இருக்காரு. சோ அங்க பேசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டு அரசோட அந்த மானம், வெக்கம், சூடு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காத்துல பறக்கும். இதுக்கு முன்னாடி குண்டாஸ் போட்டுட்டு நீதிமன்றம் போயிட்டு இந்த வழக்குக்காக தான் குண்டாஸ் போட்டோம் அப்படின்னு அரசு தரப்புன்னு சொன்னாங்க. இந்த வழக்குக்கு குண்டாஸ் போட்டீங்களா, இந்த வழக்கே புட்டப் கேஸ் மாதிரி இருக்குன்னு ஒரு பெண் நீதிபதி அந்த வழக்கையே தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கேஸ்ல குண்டாஸ் போட்டிருக்கோம்னு சொல்ல முடியாம இன்னும் அரசு தரப்பும் காவல்துறை தரப்பும் விசிகா வழக்கறிஞர்களும் தவிச்சிட்டு இருக்காங்க. எந்த வழக்குல நாங்க ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க நீதிபதிகள் கிட்ட நம்ம அரசு அசிங்கப்படுது. பட் இப்போ உலக அளவுல ஐக்கிய நாடுகள் சபையிலையும் நம்ம அரசு அப்படிங்கிறது அசிங்கப்பட்டிருக்கு. இதனால எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களாம் நடக்கக்கூடிய வீடியோவை பார்க்கவா போறாங்க, நம்ம ஸ்டாலின் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கவா போறாரு அப்படின்னா,
இவங்க பாத்துக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டாலினோ உதயநிதியோ அதை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கவும் நேரம் இருக்காது. பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி அங்க பேசுறாங்க, நம்ம இங்க ஒழுங்கா நடந்துக்கணும்னு இவங்க ஒழுங்கா நடந்துக்க போறதும் கிடையாது. பட் என்ன அப்படின்னா இந்தியா சார்பில இருந்து மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, சோ அவங்க சார்பில இருந்து அதுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கூட்டத்துல கலந்துருப்பாங்கல்ல, அவங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல இருந்து ஒரு மத்திய அரசு கிட்ட இருந்தோ இல்ல இந்திய மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல அவங்க கிட்ட இருந்தோ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத போடுவாங்க. என்னப்பா அவங்க ஸ்டேட்ல இப்படி நடக்குதாமே, இத மாதிரி பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியா அவங்க மேல வழக்குகள் போடுறது, அவங்க வந்து கொலை செய்யப்படுறது, தேவையே இல்லாம குண்டாஸ் போடுறது, இது மாதிரி வழக்குகள்லாம் நடக்குதாமே. இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு நபரை எடுத்து அங்க ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு, என்ன நடந்தது அப்படின்னு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசுக்கு இந்திய மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு கடிதம் அப்படிங்கிறத போட்டாங்கன்னா அப்போதான் இந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்போ மனித உரிமை ஆணையத்துக்கு இந்த நம்ம அரசு இருக்குல்ல, நம்ம காவல்துறை இருக்குல்ல, சோ அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அப்படிங்கிற கட்டாயத்துல போய் நிப்பாங்க. சோ சுத்தி சுத்தி அசிங்கப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரியான ஒரு சூழலை திமுகவுக்கு யாரும் உருவாக்கலங்க, அவங்களே தேடி தேடி உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ரமேஷ் கோவிந்தசாமி பேசுறப்போ இன்னொரு விஷயத்த என்ன சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னா, நாம எல்லாம் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், விசிகா நபர்கள் திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இத மாதிரி தாக்க போனது, இது விசிகாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த விசிகாவுக்கு திமுக வந்து உறுதுணையா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கோம். பட் இதை தாண்டி பெருசா இங்க ஏதோ நடக்குது. அதாவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்க வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது எந்த நபரா இருந்தாலும் சரி, திருமாவளவனை தவிர வேற யாரும் இங்க வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சதி இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியை இந்த ரமேஷ் கோவிந்தசாமி எழுப்பியிருக்காரு. ஒரு தலைவர் வளர்ந்து வராரு அப்படின்னா அவரை வந்து வழக்குகள் போட்டு இந்த அரசு வந்து ஏதோ தேவையில்லாத வழக்கை கூட போட்டு ஜெயில வச்சிருது. அப்படி அதை தாண்டி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அவரு கொலை செய்யப்பட்டாலும் இந்த அரசு கண்டுக்கிறது கிடையாது, கொலை செய்யறதுக்கும் இந்த அரசுல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அந்த நபர் வச்சிருக்காரு. சோ நமக்கு அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியாது என்ன அப்படின்னா, திமுக இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப பலமா இருக்கு. என்ன அப்படின்னா, திருமாவளவனை தாண்டி இங்க பட்டியலின சமூக மக்கள், தலித் மக்கள் கிட்ட இருந்து ஒரு தலைவர் உருவாயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவர் உருவாகிறாரு அப்படின்னா இங்க ஒரு திமுகவுக்கு எதிராகத்தான் நிற்பார். ஒரு திருமாவளவனை தவிர வேற யாரு ஒருத்தர் பட்டியலின சமூகத்திலிருந்து தலைவரா வந்தாலும் அவங்க திமுகவுக்கு எதிராக நிக்கிறாங்க. சோ அப்படி திருமாவளவனுக்கு இணையா மற்ற தலைவர்கள் வளர்ந்து வராங்க அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது உடஞ்சு போகும், இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்கும். சோ திருமாவளவன் அப்படின்னா நம்ம கைக்குள்ள அப்படியே அடக்கமா வந்து கட்சி மாதிரி மடிச்சு வச்சுக்கிட்டா திருமாவளவன் அப்படியே நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருப்பாரு. சோ இவரு தலைவரா இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது, இவரு நம்ம கட்சியில ஒரு நபர் அப்படின்னு திமுக நினைச்சிருக்கலாம். ஆனா புதுசா ஒரு தலைவர் வளர்ந்து வராரு, புதுசா ஒரு தலைவர் முளைக்கிறாரு அப்படின்னா அவரு நம்ம சொல்றதை கேட்க மாட்டாரு. நாம இந்த பட்டியலின சமூக மக்களுக்கும் இந்த தலித் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் என்ன துரோகம் செய்யறோம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து வெளியில பேசுவாங்க. அப்படி பேசினா அந்த மக்கள் திருமாவளவனை நம்ப மாட்டாங்க. திருமாவளவனை நம்பல அப்படின்னா நம்மளையும் நம்பலன்னு தான் அர்த்தம். ஒட்டு மொத்தமா நம்மளுடைய கூட்டணியே இங்க கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சோ இங்க பட்டியலின சமூகத்துல வேற மக்கள் வேற ஒரு நபர் தலைவரா வந்தாதானே நீங்க அவரை நம்புறதுக்கு, அவரு வந்து உண்மையை எடுத்து பேசுறதுக்கு நாங்க அப்படி வரவே விடமாட்டோம் அப்படின்னு இந்த திமுக அரசு 4.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிங்கறதுதான் நாம அந்த ரமேஷ் கோவிந்தசாமி அவர் சொன்ன விஷயத்துல இருந்தும் இதுக்கு பின்னாடி விசிகா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சண்டையை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்தும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. பட் உண்மையாலும் இது யோசிச்சு பார்க்கறதுக்கு லாஜிக்கா தான் இருக்கு. திமுக அப்படிலாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன உண்மை அப்படிங்கிற விஷயத்த கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். இந்த அரசு இன்னும் எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் திருந்த போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முறை யுனைடெட் நேஷனல் அங்கேயே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இங்க தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால உருவாகி இருக்கிறதுனால கண்டிப்பா ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த குண்டாஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் உடைபடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.